வணக்கம் நண்பர்களே. ஜாதக சாஃப்ட்வேர் மொபைலில் பயன்படுத்தக்கூடிய ஆப்ஷன் கேட்டிருந்தீங்க. அது ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் வீடியோ. அதை பார்த்து நிறைய பேர் கேட்குறீங்க. 1 இயர் பிளானு, 2 இயர் அண்டு லைஃப் டைம் இந்த மாதிரி பிளான்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதிலே அடிஷ்னலாக இன்னொரு ஃபீச்சர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவராலாக ஒரு அவுட்லைன் சொல்லிடுறேன். அதாவது ஜாதகம் மற்றும் பலன்கள் பார்க்குறது. அதுக்கடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பஞ்சாங்கம் மற்றும் முகூர்த்தம் இதெல்லாம் பார்க்குறது. அதுக்கடுத்தது திருமண பொருத்தம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது எண்கணிதம் மற்றும் வாஸ்து. அதுக்கடுத்தது பிரசன்னம் மற்றும் சாஸ்திரம். இது ஒவ்வொன்றுத்துலேயும் சப் கேட்டகரிஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மெயின் கேட்டகரியாக இல்லாமல் ஒவ்வொன்றுத்துலேயும் சப் கேட்டகரி இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இது எது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தசா புக்தி அந்தரம் அஷ்டவர்க்கம். இது அடிப்படையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த பேஜில் கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணதும் பேஜ் லோட் ஆனதும் உங்களுக்கு அதில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸு இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாதகம் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே உங்களுடைய பெயர்னு கேட்குது. பெயர் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆனா பெண்ணான்னு கொடுத்துட்டு தந்தை பெயர், தாய் பெயர், சொந்த ஊர் இதெல்லாம் கொடுத்துட்டு பிறந்த தேதி, பிறந்த தேதிக்கு நேரம் தேதி, மாதத்துக்கு நேரம் மாதம் கொடுத்துட்றீங்க, வருஷத்துக்கு நேரம் வருஷம் ஃபில் பண்ணிவிட்டு நேரம் கொடுக்குறீங்க. இப்போ நேரம் நான் ஒரு 5:30 ஈவினிங் கொடுக்குறேன். இப்போ இங்கே AM PM நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஊரை தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள் VILLன்னு டைப் பண்ணும்போதே இப்போ விழுப்புரம்ன்றது காமிக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணதும் அதோடைய லாட்டிடியூட் லாங்கிடியூட் வேல்யூ ஃபில் ஆகிடும். இப்போ ரெகுலராகவே நீங்கள் இந்த ஊர் மட்டும் தான் போடுவீங்க அப்படின்னா இங்கே கீழே ஒரு டிக் கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஊரை நிரந்தர இடமாக சேமிக்க அப்படின்னா டிஃபால்ட் பிளேஸாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாதகத்தை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த டிக் எனேபிள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஜாதகத்தை கணிக்கவும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி அந்தரம் அஷ்டவர்க்கம் இதோடைய அடிப்படையில் உங்களுக்கு ஜாதகம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ராசி நட்சத்திரம் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். உங்களுக்கு தசா இருப்பு நடப்பு தசா முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். தோஷ விவரங்கள் தனியாகவே கொடுக்குறாங்க. உண்டு இல்லை அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். கீழே உங்களுக்கு அந்த வர்க்க கட்டம் உங்களுக்கு காமிக்கும். கிரக நிலைகள், பாதச்சாரம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். மேலே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இன்னும் வர்க்கம் தனியாக பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம். தசா புத்தி அந்தரம் உங்களுக்கு 3வது ஆப்ஷனாக கொடுக்குறாங்க மேலே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா தசா புத்தி அந்தரம் லோட் ஆகும். பக்கத்தில் 120 வருட தசான்னு சொல்லிட்டு அது தனியாக கொடுக்குறாங்க. அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். மேலே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டவர்க்கம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுலேயும் நீங்கள் தனியாகவே பார்த்துக்கலாம். அதிர்ஷ்ட திசை முதற்கொண்டு எல்லா தகவல்களும் உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சப் கேட்டகரி உள்ளதாக நான் போயிருக்கேன். நான் மெயின் கேட்டகரிக்கே வரல. அது உள்ளே இருக்கக்கூடிய சப் கேட்டகரியில் தான் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஜாதகம் பொருத்தம் பார்க்குறதுக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக எல்லார்கிட்டையுமே அந்த புக்கு போடுறதுக்கான ஆப்ஷன் தேவைப்படும். அப்போது இந்த ஸ்ரீபதி ஜாதகம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் புக்கு நீங்களாகவே இதுலேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே மொபைல் ஆப்புக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இதை திரும்பவும் நான் மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது. இப்போ உதாரணத்துக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க, ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க, சார் ஒரு ஆஃபராக இன்னொரு மொபைல் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி வராது. ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு லாகின் மட்டும்தான் வரும். அதை மட்டும் தான் நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் ரிலேட்டிவ்லாம் சேர்ந்து வாங்குவோம் சார், குறைச்சி கொடுங்க அப்படின்றீங்க. அந்த மாதிரி வராது. ஏன்னா இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மறுபடியும் இந்த வீடியோலேயே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்போ பஞ்சாங்கம், முகூர்த்தம் அதுக்குன்னு தனியாகவே ஸ்பெசிஃபிக்காகவே இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சுப முகூர்த்தம் தேட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நட்சத்திர பொருத்தம் பார்த்துக்கலாம், ஜாதக பொருத்தம் வயசாகவும் பார்த்துக்கலாம். அதுவே பொருத்தமுள்ள நட்சத்திரம் எதுன்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்கணிதம், வாஸ்து அப்படின்றதுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. மனையடி சாஸ்திரமும் கொடுத்துருக்காங்க.
அதே போல் பிரசன்ன சாஸ்திரம்னு சொல்லிட்டு பிரசன்ன ஜாதகம், கடிகார பிரசன்னம், பஞ்சபட்சி இதெல்லாம் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும். மார்க்கெட்டில் அவங்க ரேட்டு கம்மியாக தராங்க சார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிங்கிள் பேஜ் ஜாதகம் மட்டும் எடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர்லாம் வந்து விலை கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். ஸோ இந்த சாஃப்ட்வேர்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடில் தான் கிடைக்கும். இன்னும் சில பேர் எப்படி கேட்குறீங்கன்னா, நான் மேக் புக் வச்சுருக்கேன், இல்லை வந்து சிஸ்டமில் லாகின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சமயத்தில் நீங்கள் ஒரு லாகின் தான் பண்ண முடியும். அதாவது நீங்கள் மொபைலில் லாகின் பண்ணிங்கன்னா மொபைலில் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். இல்லை நான் லேப்டாப்லேயே ரெகுலராக வந்து லிங்க்கு யூஸ் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் உள்ளே வந்திருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், softwares.andalastro.com அப்படின்ற அந்த வெப்பேஜ் மூலிமா வந்திருக்கேன். இந்த வெப்பேஜ் மூலிமா லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் பண்ணுறதா இருந்தால் அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் ஒரே சமயத்திலே வந்து நீங்கள் 2-3 ஆக்சஸ் வந்து பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ பார்கெயின் பண்ணுறது வந்து ரொம்ப பார்கெயின் பண்ணிலாம் கேட்காதீங்க தயவுசெய்து. ஸோ வந்து புக்கு போடுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் இந்த சாஃப்ட்வேரில் மட்டும்தான் இருக்குது. மற்ற சாஃப்ட்வேரில் நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் இது சூப்பராக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. நான் ஒர்க் பண்ணி பார்த்ததுனால தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ சாஃப்ட்வேரை பற்றின இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும், சாட் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு பை பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.